Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். நல்ல க்ரௌட், ஹியூஜ் க்ரௌட். ஆனால் அந்த புக்கிங்ஸ் அப்போ லைக் கேட் எல்லாம் தள்ளிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து கவுண்டர் நின்றுது அப்படியே ஃபயராக இருப்பாங்க. டிக்கெட் கட்சிச்சா அதுதான் எகிரி குச்சின்னு போடுவாங்க. உங்களை லீட் பண்ண போகிறது புது ஹீரோ. He is a god of sets. A lion is always a lion. வித்தின் ஹாஃப் அன் ஹவர் இன்னும் 1 ஹவர்க்குள்ளே 1800 இதுதான் இருக்குது சீட்ஸ் நம்மக்கிட்ட. 3 ஸ்க்ரீன்லையுமே ஃபுல் ஆகிடும் ஆல்மோஸ்ட். உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே சோல்ட் அவுட். ஏன்னா வரவங்க வந்து ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் யாருமே வாங்குறாங்க. வந்தால் 10, 20, 30 அப்படி தான் வருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தேட்டரில் கில்லி படத்துக்கு மட்டும்தான் வந்து ஒன்ஸ் மோர்லாம் போட்டு அந்த டான்ஸு அதெல்லாம் பார்த்தேன். நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதில் என்ன பிளான் பண்ணுறீங்க? விஜய் சார் இன்ட்ரோக்கு லைட்டிங்ஸ், டெக்கரேஷன் அது இருக்குது, உள்ள லைட்டிங்ஸ் இருக்குது. நான் வந்து விண்டேஜ் விஜய் சார் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா இது இன்னும் ஒரு லாஸ்ட் மூவி, இன்னும் ஒரே ஒரு மூவி தான் இருக்குது. அதை விட்டால் லைஃப் டைம் பார்க்க முடியாது. அதனால் வந்து எங்களுக்குலாம் ஒரு எமோஷ்னலாகவும் இருக்கும் அந்த மூமெண்ட்டெல்லாம். அதெல்லாம் இன்னுமே மறக்க முடியல. கத்தி படம் அப்போ ரிலீஸ் ஆகிறப்போ 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. வீட்டுக்கு தெரிஞ்சால் அடி பின்னிடுவாங்க. நைஸாக வீட்டுக்கு தெரியாமல் பாலாபிஷேகம் நானே பண்ணியிருக்கேன் வெளியே எங்கள் தேட்டரில். ஆனால் யாருக்குமே தெரியாது. கொரோனா மாஸ்க்கு போட்டு மேலே கட்டி அப்படிலாம் கிடையாது. ஓப்பனாக நான் போய் பயப்படலாம் இல்லை. அப்போ வந்து பண்ணி தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது, போஸ்டர்ஸ் இது பண்ணுறது. அதெல்லாம் வந்து ஒரு எங்களுக்கும் ஆசை இருக்கும். என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஆனால் நிறையா அது சின்ன சின்ன ஆசையெல்லாம் நான் வந்து நான் நிறைவேற்றிக்கணும். அதெல்லாம் இப்போ வந்து விஜய் சார் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஒரு கை உடஞ்ச மாதிரி எங்களுக்குலாம். உண்மையாக சொல்ல போனா ஃபேனுக்காக அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரஜினி சார் இருக்கார், அஜித் சார், விஜய் சார், இவங்க 3 பேர் தான் வந்து லைக் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிற இது. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். தயவு செஞ்சு அதை கொடுங்க. இதுக்காக தான் கடைசியாக ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். டீம் எஸ்எஸ் மியூசிக் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் நமக்கு கிடச்சிருக்கு. கங்கா சினிமாஸ்லேருந்து 1, 2, 3, 4, 5 டிக்கெட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். அங்கே வந்து இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஷோ இப்போ பார்க்க போகிறோம். ஃபாலோ பேக். உங்களை லீட் பண்ண போகிறது புது ஹீரோ. He is a god of sets. A lion is always a lion. எப்படி ப்ரோ இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது? வேறு லெவலில் இருந்தது, ஃபயராக இருந்தது. ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்லாம் ஹை பாயிண்ட்ஸ். லைக் தளபதியோட அந்த சின்ன வயசு கேரக்டர்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா நானும் சின்ன வயசு அப்போ நான் பார்த்துருக்க மாட்டேன். அது எக்ஸைட்டாக இருக்கேன். நான் அந்த ஓல்டு லுக்கு விண்டேஜ் தளபதியை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இதில் பார்க்கும்போது நீங்கள் சின்ன வயசுல இங்கே பார்த்த முதல் விஜய் படம் உங்கள் தேட்டரில் நீங்களே பார்த்தேன். நான் பார்த்த திருப்பாச்சி, சிவகாசி, அதெல்லாம் தான் எனக்கு மெமரபுளாக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்போலாம் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம கங்கா தேட்டர் பார்ப்பேன், நல்லா இருக்கும். அடிக்கடி சாப்பிடுவேன் நான். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் தேட்டர் தான். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்டு அங்கே தான் எல்லா மேட்சுக்கும் க்ரியேட் ஆகும். நம்ம கோட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே தான் பார்க்க போகிறோம். டிக்கெட்ஸ் வாங்கியாச்சுன்னு சொன்னோம் இல்லையா? எங்கேருந்து அது ப்ரொஜெக்ட் ஆகுதுன்ற மேட்ரு. ப்ரொஜெக்டர் ரூம் மேலே ஆப்ரேட்டர் ரூம். இதுதான் நீங்கள் கேட்ட ஆப்ரேட்டர் ரூம் ப்ரோ. ரொம்ப நாளாலாம் கனவு ப்ரோ, இதுக்குள்ளே வந்து பார்க்கணும் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் மெயின் மேட்ரு. ப்ரொஜெக்டர் இதுதான் ப்ரொஜெக்டர். அண்ட் தென் இதில் தான் வந்து சர்வர் வந்து கீழே வச்சுருக்காங்க. ஓகே. அந்த இதில் தான் வந்து லோட் பண்ணுவாங்க. படம் வந்து லைக் கியூப் ஒயர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சேட்டலைட் மூலமாக வந்து படம் வந்து லோட் ஆகிடும் நம்மளுக்கு. சம்டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று தருவாங்க. படம் லைக் நெட்வொர்க் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கேன்ஸ் வந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கில் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிட்டு நம்ம 1 டே பிஃபோர்னா 2 டேஸ் பிஃபோரே வந்து கண்டென்ட் வந்துடும். கேடிஎம் இஷ்யூ பண்ண உடனே தான் நம்ம வந்து படம் வந்து ப்ளே பண்ண முடியும். ஆனால் கான்டென்ட் வந்துடும், படமாக பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. கேடிஎம் வராது. கேடிஎம் வருதுன்னு சொல்கிறாங்க. கேடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஆக்சுவலி? கீ டெலிவரி மெசேஜ். கீ டெலிவரி மெசேஜ். ஓகே. அது வந்து லைக் எதுனா செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் டைமிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து எல்லாருக்குமே ஈவனாக அந்த டைம் 9 AM-னா 9 AM ஷோக்கு அந்த 10 minutes முன்னாடின்னா கொஞ்சம் லேட்டாக கூட வர சான்சஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அந்த மூவி. அது கேடிஎம் எப்படி இமெயில்? ஆமாம், மெயில் மூலமாக வர நம்ம வந்து லைக் அது வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து கோட் படம் 9 மணிக்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி கான்டென்ட் வந்துடும். கோட்டோட கான்டென்ட்
ஒரு ஃப்ரேம் கூட பார்க்க முடியாது. பார்க்க முடியாது, செக்யூர்டாக இருக்கும், அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், எங்கேயுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஆமாம். ஓகே, இது வந்து 8K ப்ரொஜெக்டர். அது என்ன? இல்லை, ஆக்சுவலி RGB லேசர் 4K 32B. ஓகே, இது வந்து இந்தியாவிலே நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குது இந்த மிஷின். ஓகே. இது வந்து என்னது? டால்பி அது இல்லை, பார்கோ சீரிஸ். இது SP4Kன்ற மாடல். இது வந்து 8K ப்ரொஜெக்டர் 4K லேசர், RGB லேசர். நல்லா ஒரு டெப்த்து நல்லா இருக்கும் இதில். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட டெப்த்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு கண்டென்ட் மூவிலாம் வந்ததுன்னா மாட்டிச்சுன்னா நல்லா ஒர்த்தாக இருக்கும் பார்க்க. கோட்டோட டிஏஜிங் வேற லெவல். கண்டிப்பாக நல்லா தெரியும். அதோட ரிசல்ட் வந்து இதில் நல்லாவே தெரியும். 2K ப்ரொஜெக்டரோட RGBயில் வந்து நல்லாவே அது தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம சின்ன வயசுல நீங்கள் சொன்னீங்க, நான் திருப்பச்சி பார்த்துருக்கேன், சிவகாசிலாம் பார்த்துருக்கேன். ஆப்ரேட்டர் ரூம்ல உட்காந்து படம் பார்த்துருக்கீங்களா நிகழ்ச்சி? நிறைய படம். நான் மோஸ்ட்டாக வந்து இங்கே தான் படம் பார்ப்பேன். நான் இங்கே நின்று பார்ப்பீங்களா? இங்கே நின்றுட்டே பார்த்துருவேன். எதுவுமே தெரியாது. எப்படி ப்ரோ தெரியும்? இப்படிதான் பாருங்க. இதுதான் எங்களோட வியூ. ஆக்சுவலி இங்கே உட்காந்து ஃபுல் படத்தை பார்த்துருக்கீங்க. கோட்டு சின்ன வயசுலேருந்து. கோட்டை வந்து நான் ஃபேன்ஸாக வந்து இந்த வாட்டி பார்க்கலான்னு இருக்கேன். அந்த செலிப்ரேஷனு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி லைக் செலிப்ரேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னும் வந்து ஒரு படம் தான் இருக்கு. இப்போ இல்லைன்னா செலிப்ரேஷன் எப்படி? அதுக்கப்புறம் என்ன ஒன்று இல்லை, அதுக்கப்புறமா இல்லைன்னா அதனால சரி இல்லை, நம்ம வந்து இந்த வாட்டி ஃபேன்ஸாக என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு இதில் இருக்கு. சூப்பர் ப்ரோ. கோட் பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம கீழே போய் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசுவோம். கோட் அப்படிங்கும் போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வெளியே இருக்கிறது. புக்கிங் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நானும் தேட்டர் ஓனர்ஸ் பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் 2 நாளைக்கு முன்னாடி தேட்டர் வீடியோ போஸ்ட் போட்டுட்டு இருக்கவங்க கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு ஆஃபீஸில் சொன்னாங்களா, வீட்டில் ஏதாவது சொன்னாங்களான்ற அளவுக்கு கோட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா எப்போ புக்கிங் ஓப்பனிங்? ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆன்லைன் புக்கிங்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதா பிளானு. அது லைக் நெருக்கத்தில் தான் நம்மளுக்கு தெரியும் லைக் கிட்ட. அப்போ இன்னைக்கு இங்கே ஓப்பன் பண்ணிடுவீங்க ஆஃப்லைன்? 100%. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இருந்துமே கொடுக்குறீங்களா? இல்லை எல்லாமே ஃபேன்ஸ்ன்னு அப்படின்லாம் கிடையாது. இங்கே வந்து நின்று வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு சில பேர் வெளியெல்லாம் வந்து வெளியே தேட்டர்ஸ் எப்படின்னு தெரியல, பட் இங்கே வந்து கவுண்டர் டிக்கெட்ஸு நல்லா போகும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் நாங்கள். இப்போ கவுண்டர் டிக்கெட்ஸ் போது இன்னைக்கு சாயந்தரம் பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா இங்கே க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் யூடியூப் அந்த சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள், விஜய் ஃபேன்ஸோட க்ரௌடு செம்ம ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. இது நான் பழைய படங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வாரிசு இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், அதுலேயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம் கவுண்டர் டிக்கெட் செல்லிங்கிறது இருக்குல்ல. அங்கே நடந்த பிரச்சனைகள், அங்கே நடந்த அலப்பறைகள், திருவிழா மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை பற்றி பேசலாம். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நல்ல க்ரௌடு, ஹியூஜ் க்ரௌட். ஆனால் அந்த புக்கிங்ஸ் அப்போ லைக் கேட்டெல்லாம் தள்ளிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து கவுண்டர் நின்றுது. லைக் அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, டிக்கெட்டு கொடுக்க தான் போகிறோம் நம்ம, அவங்களுக்கு தான் தர போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சைலண்ட்டாக வாங்கிட்டு போகலாம். அப்படிலாம் கிடையாது, நம்ம ஆளுங்க சும்மா அப்படியே ஃபயராக இருப்பாங்க. டிக்கெட் கிடச்சிச்சா அதுதான் எகிரி குச்சின்னு போடுவாங்க. ஓகே, ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் சொல்லி பேசிட்டோம். ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது என்னைக்கு வரும் ப்ரோ? அப்ராக்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மோஸ்ட்லி வந்து நைட் டைமில் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் ஆன்லைன் டிக்கெட்ஸ். அது உங்ககிட்ட யார்கிட்ட இருந்து வர வேண்டிய ஃபீட்பேக், லைக் ப்ரொடக்ஷன்லேருந்து வரணும், டிஸ்ட்ரிபியூட்டர்? இல்லை அப்படின்னு நம்மளோட இதுதான், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஓகே, நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸுமே இன்னைக்கு பண்ணிடுவாங்களா? இல்லை, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சிட்டி லைக் செங்கல்பட்டு எல்லா ஏரியாஸுமே லைக் ஆல் சென்டர்ஸ் வந்து இன்னைக்கு நைட்டு மோஸ்ட்லி வந்து லைக் PVR ஐநாக்ஸ்லாம் வந்து லைக் மண்டே டியூஸ்டே தான் அவங்க ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு கனடாவில் இருக்க ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறாரு, 7 மணிக்கு கோட்டோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம், 7:02க்கு சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி. 2 நிமிஷம் தான் அது தேட்டரில் இருக்க ஸ்க்ரீன் ஃபுல் ஆகிடுச்சு. இங்கே அந்த மாதிரி மேசிவ் புக்கிங் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்கு விஜய் சாரோட படத்துக்கு? வித்தின் ½ அன் ஹவர், இன்னும் 1 ஹவர்க்குள்ளே 1800 இது தான் இருக்குது சீட்ஸ் நம்மக்கிட்ட. 3 ஸ்க்ரீன்லுமே ஃபுல் ஆகிடும் ஆல்மோஸ்ட். உங்களுக்கு ½ அன் ஹவர்க்குள்ளே சோல்ட் அவுட். ஏன்னா வரவங்க வந்து ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் யாருமே வாங்க மாட்டாங்க. வந்தால் 10, 20, 30 அப்படி தான் வருவாங்க. நீங்கள் கேட்கும்போது சார் ஒரு 30,000 டிக்கெட் கொடுங்கன்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சீட்டு ஒரு 100, 200, 300 தான் போட்டிருப்பீங்க. அதனால தான் இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் ½ அன் ஹவர் 3 ஸ்க்ரீனுமே போயிடும். 3 யமுனா, கங்கா அண்ட் காவேரி 3மே. ஸோ இப்போ வந்து கோட் சோலோ ரிலீஸ் அகைன் கூட. அதுக்குள்ள ஏன் அந்த ½ அன் ஹவர்னா நம்ம கான்வர்சேஷன் இருக்கும் கஸ்டமர் கிட்ட, சில்லறை கொடுங்க அந்த எல்லாமே இருக்கும். ஒரு சில பேர் டிக்கெட் மாற்றி வாங்கிட்டு போயிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க, நம்மளும் கரெக்டாக தான். அந்த க்ரௌடில் வந்து எதுவுமே கேட்காது. அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு சால்வ் பண்ணிட்டு போயிடும். இது ஆன்லைன்னா எவ்வளோ நேரத்தில் முடியும் ப்ரோ? அப்புறம் முடிஞ்சிருக்கு மேபி. ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்து நைட்டு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர், வித்தின் 1 ஹவர்லேயே வந்து அந்த ஹோல் டே வந்து இதுவாகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல் டே. ஓகே, ஏன்னா நாங்கள் எப்படின்னா லைக் 2 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவோம் மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்க்ரீன் மட்டும் ஆன்லைன் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, வாரிசு, துணிவு 2மே ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. இங்கே 3 ஸ்க்ரீன் தான் இருக்குது. எப்படி பிரிச்சிங்க? 1 AM ஷோ வந்ததுன்னு நினைக்கிறேன். துணிவு இருந்தது, வாரிசு கிடையாது. வாரிசு 4 AM ஷோ அந்த மாதிரி போட்டிருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எல்லா ஷோவுமே வந்து ஃபுல்லு தான். ஓகே,
2 படமும் நல்லா கலெக்ட் ஆயிடுச்சு, நல்லா ரெவன்யூ ஆயிடுச்சு. செலிப்ரேஷன் குறையில்லை, 2 ஃபேன்ஸுமே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லாமல். இப்போ கங்கா தேட்டரில் வந்து ஐ மீன் அகைன் கமிங் சோலோ ரிலீஸ், கோட் வந்து சோலோ ரிலீஸ் கூட எந்த படங்களுமே கிடையாது. 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, 3லேயுமே கோட்டின் முழக்கம் இருக்குமா? 3லேயுமே பெஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எது நீங்கள் கொடுப்பீங்க? ஆன் 3 ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கோட் பாருங்கள், டிஏஜிங்கில் என்ஹான்ஸ்டாக தெரியும். இல்லை 3மே நம்ம லேசர் இருக்கனால உங்களுக்கு கேமராவோட ஒர்க் எல்லாமே A to Z, லைக் என்ன இதுவோ ரேஷியோ அது அப்படியே தெரியும் நம்மளுக்கு. ஓகே, பிக்சல் உடையாமல் நல்லா இருக்கும். அண்ட் ஃபுட்ஃபால் அப்படின்னு பார்க்கும்பொழுது கலெக்ஷன்ஸ் டே இது எல்லாத்தையுமே தாண்டி ஆவரேஜாக விஜய் சார் படம் ரிலீஸ்னா, படம் ஃபர்ஸ்ட் டே காலையில் 9 மணிக்கு ஷோ ஓட்டுறதுலேருந்து 10 நாள் 15 நாள் ஓடுதுன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 15 நாள் முடிச்சு அந்த தேட்டர்லேருந்து இந்த படத்தை எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ ஃபுட்ஃபால் வரும்? அப்ராக்ஸாக ஒரு நம்பர், அப்ராக்ஸாக ஒரு 60-80K அந்த 80,000 to 1 lakh அந்த ரேஞ்சில் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த மூவி. அதான் கில்லிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே நினச்சி பார்க்கல, ரீ ரிலீஸ் எனக்கு நான் வந்து பார்த்தது இல்லை சின்ன வயசுல இருந்ததுனால. இப்போலாம் நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படம்லாம். நானே வந்து சம்டைம்ஸ் என்னோட ஃபேன் பாய் மூமெண்ட்டை மறந்துட்டு லைட் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவேன் ஃபேன்ஸோட. ஒன்ஸ் மோர் போட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தேட்டரில் கில்லி படத்துக்கு மட்டும்தான் வந்து ஒன்ஸ் மோர்லாம் போட்டு அந்த டான்ஸு அதெல்லாம் பார்த்தேன். நான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதில் என்ன பிளான் பண்ணுறீங்க? விஜய் சார் இன்ட்ரோக்கு லைட்டிங்ஸ், டெக்கரேஷன் அது இருக்கு, உள்ள லைட்டிங்ஸ் இருக்கு, லைட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனாலே எதுக்காக வராங்க அப்படின்னா, தலைவன் படத்தை முதல்ல நான் பார்த்துருந்தேன். 1 2வது தேட்டரில் நடக்கிற அந்த வைபு செலிப்ரேஷன்ஸ் தான். இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? லைக் ப்ராப்பராக வந்து பர்மிஷன் வாங்கி தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கு. ஈவன் வந்து நம்ம உள்ளே நடக்கிற செலிப்ரேஷனுக்கும் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டா தான் வந்து பண்ண போகிறோம். அன்அஃபிஷியலாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. நம்ம சின்ன சின்ன விஷயம் எது பண்ணாலுமே வந்து லைக் ப்ராப்பராக பண்ணுறதே பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. எந்த ஒரு விஷயம் நாளைக்கு அது வந்து எந்த விஷயமே ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அதில்? இப்போ கட் அவுட் வைப்பாங்க, பாலாபிஷேகம், மாலை, அது எல்லாமே யூஸ்வலாக நடக்குது தான். பட் ஆனால் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் கொஞ்சம் வந்து நிறைய சேவைகள் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டிலேருந்து. ஓகே, டுவர்ட்ஸ் அடுத்த பாத்துக்கு போகணும், நல்லது பண்ணணும் மக்களுக்குன்ட்டு. தே ஆர் பிளானிங் ஃபார் சம்திங், ஃபுட்டு தரது, லைக் பென், நோட் பென்னு, அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஏரியாலையும் ஆல்ரெடி வந்து நல்லா பண்ணுறாங்க. நல்ல டீம் இருக்காங்க, எங்கள் டீம் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாருமே. அண்ட் ரொம்ப நீங்கள் சொல்லும் போது நம்ம முன்னாடி வெளியே பேசும்போது சொன்னீங்க, திருப்பாச்சி சிவகாசி இது நான் பார்த்துட்டு இருக்கேன் விஜய் சார் படங்கள் இங்கே அப்படின்னு. எனக்கு அதுலேருந்தே கூட சொல்லுங்கள், ஹையஸ்ட் கலெக்டட் விஜய் சார் ஃபிலிம் உங்கள் தேட்டரில்? எல்லா மூவியும் நல்லா தான் இருக்கும் எங்களது. விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து ரஜினி சார் இருக்காரு, அஜித் சார் இருக்காரு, விஜய் சார் 3 படமும் வந்து நல்ல கலெக்ஷன் தான். எதுவுமே வந்து ஓடலை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. தேட்டர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா இந்த 3 படம் தான் வந்து லைக் நல்ல ரெவன்யூ தர இது. இல்லை, நான் விஜய் சார் படங்களாகவே எடுத்தேன். விஜய் சார் படங்களில் எனக்கு லியோ பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் நம்பர்ஸ் பண்ணிச்சு, இல்லை வாரிசு பெஸ்ட் கலெக்ஷன்? வாரிசு அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக கில்லி ரீ-ரிலீஸ். வாரிசு விட அதிகமா இல்லை ஷோஸ் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு துணிவு வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஒரே ரிலீஸ் ஆச்சு. அதனால வந்து உங்களுக்கு ஷோஸ் கம்மியாக ஓடி இருக்கும். இது அப்படி கிடையாது, இல்லை சோலோ ரிலீஸ் மாதிரி இந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 ஸ்க்ரீன்லுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் கலெக்ஷன்ஸாக பார்க்கும்போது இங்கே ஒரு சிலர் வெளியே பேசுறது 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எக்ஸிபிட்டர்ஸ் கையில் இருந்து அது வருதும் கூட. ஸோ பீயிங் அன் எக்ஸிபிட்டர், இது விஜய் சாரோட 1000 crore கலெக்ட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ப்ரௌடாக இருக்கும். ஆக்சுவலி தமிழ் படம் நம்மளுக்கு தான் பெருமை, அது வேறு எதுவும் இல்லை. லைக் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து 1000 crore கொடுத்துட்டாங்க. ஜவான் கொடுத்தாச்சு, இப்போது வந்து லைக் தெலுங்குல வந்து நிறைய மூவிஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இதில் வந்து இன்னும் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடிச்சிடும். சூப்பர். இப்போது ஒரு படம் வந்து 2.5 மணி நேரம், ஒரு 2.25 மணி நேரம் இருக்க படம் விட 3 மணி நேரம் இருக்க படம் வரதுனால இவ்வளோ இந்த டியூரேஷனால எனக்கு இவ்வளோ கம்மியாகுது. ஷோ சென்ட்ரிக்காகவும் காசாகவும் இவ்வளோ கம்மியாக, ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு நம்பர் ஏதாவது அப்படின்னு இல்லை. ஒரு ஷோக்கு எனக்கு இவ்வளோ, ஒரு நாளைக்கு நம்ம இத்தனை ஷோ போடணுன்னு சொல்லிட்டாங்க, அதை ரூல்ஸ், அதுதான் ரூல்ஸ், நம்ம அதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து 3 hours மூவி வந்து லைக் வெங்கட் பிரபு மூவின்னு வந்து லைக் ஃபன்னாக இருக்கிறதுனால வந்து 3 hours கூட உட்காந்து பார்த்துருவாங்க. விஜய் சார் இருக்கிறதுனால ஷோஸ் வந்து 4 ஷோ தான் போட முடியும்னு சொல்லிடுவேன், வேறு வழி இல்லை. இது அதே யோசிச்சுன்னு தான் லைக் அடுத்தடுத்து இது படம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம 4 ஷோ போட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது, கட்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பெஸ்ட்டு 4 ஷோ ஓட்டுறது எங்களுக்கு தெரிஞ்சு சேஃபு. ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலுமே வந்து லைக் ஷோ டம்ப் பண்ணி போட்டாலுமே
க்ளீனிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு, கேன்டீன் அந்த இது இருக்குது, இதெல்லாம் ஆடியன்ஸ் வெளியே அனுப்பிட்டு இன்னொரு செட் ஆஃப் அடுத்த ஷோட ஆடியன்ஸ் உள்ள நம்ம அனுப்புற போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம். அதனால் பெட்டர் வந்து 4 ஷோ பெஸ்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் போகிறோம். அது இது இந்த முடிவெடுக்கிறது எக்ஸிபிட்டர்ஸ் தானே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இருந்து வருமா? அது ஒரு நாளைக்கு 4 எக்ஸிபிட்டர்ஸ் தான், நாங்கள் தான் அது பிளான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறது, எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்களோட இதெல்லாம் தெரியும், எது பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். இப்போ அதை நீங்கள் 4ன்றது 3ஆவும் மாற்றலாம், 5ஆவும் மாற்றலாம், உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கள் கையில் இருக்குது. அண்ட் பீங் எ ஃபேன், விஜய் ஃபேன், ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்க்க முடியுது உங்களையுமே கூட உட்கார முடியல உங்களாலையும். எந்தெந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க கோட்? நான் வந்து விண்டேஜ் விஜய் சார் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா இது இன்னும் ஒரு லாஸ்ட் மூவி, இன்னும் ஒரே ஒரு மூவி தான் இருக்குது, அதை விட்டால் லைஃப் டைம் பார்க்க முடியாது. அதனால் வந்து எங்களுக்குலாம் ஒரு எமோஷ்னலாகவும் இருக்கும் அந்த மூமெண்ட்டெல்லாம். சின்ன வயசுலேருந்து பார்த்து திருப்பாச்சி, சிவகாசி, ஆதி படம் எல்லாமே பார்த்துருக்கேன் நான். பிகில் பார்த்துருக்கேன். புலி படம் வந்து நான் லைக் புலி படம் வந்து நான் ஸ்கூல் 12th படிச்சுருந்தேன். அப்போயும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு அப்போ வந்து எங்க நல்ல நேரமோ தெரியல, காலையில் ஷோஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 12 மணி ஷோ சம்திங் வந்து ஓடி, அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. நான் அப்படியே எங்கள் செட் ஆஃப் பஞ்சாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு க்ரௌட் எங்கள் செலிப்ரேஷன் வரும், அந்த ஹால் டிக்கெட் அந்த இதெல்லாம் கிழிச்சு பேப்பர் அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். வரும்போது அப்படியே அங்கே இருந்து செலிப்ரேஷன் தான் ஃபுல்லாக. அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் அதோட முடிஞ்சு ஃபைனல் எக்ஸாம், அதனால ஹால் டிக்கெட் என்ஜாய் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு வழியா ஒரு மாதிரி செலிப்ரேட்டடாக தான் போயிருக்கோம். ஆனால் தி பெஸ்டஸ்ட் எங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது ஃபுல்லாகவே படம் பார்க்கணும், எனக்கு அந்த ஒரு இதுதான் இருந்தது மைண்ட் செட்டே ஃபுல்லாகவே. அந்த மாதிரி ஒரு 12th கடைசி எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கம்ப்யூட்டரில் புளி வரைஞ்சி விட்டீங்களா நீங்கள்? புளி மைண்ட் செட்லேயே அந்தளவுக்கு தப்பு நடக்கலன்றீங்க. ஆனால் உங்களுக்கு மறக்க முடியாத செலிப்ரேஷன் ஆஃப் விஜய் சார்ஸ் ஃபிலிம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து மறக்கவே முடியும், இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு இன்னும் என் கண்ணில் நிற்கிது அப்படின்னா? ஏன்னா தேட்டர்லேயே பார்த்து வளர்ந்துருக்கீங்க இல்லையா, அதனால கேட்குறேன். எனக்கு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆதி, துப்பாக்கி, திருப்பாச்சி, அதெல்லாம் செலிப்ரேஷன் பேனர்ஸ் அப்போ வேற எனக்கு அதெல்லாம் இன்னுமும் மறக்க முடியல. கத்தி படம் அப்போ ரிலீஸ் ஆகிறப்போ 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, வீட்டுக்கு தெரிஞ்ச அடி பின்னிடுவாங்க. நைஸாக வீட்டுக்கு தெரியாமல் பாலாபிஷேகம் நானே பண்ணியிருக்கேன் வெளியே எங்கள் தேட்டர்ல, ஆனால் யாருக்குமே தெரியாது. கொரோனா மாஸ்க்கு போட்டு மேலே கட்டி ஊற்றி அப்படிலாம் கிடையாது, ஓப்பனாக நான் போய் பயப்படலாம் இல்லை. அப்போ வந்து பண்ணி தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது. அப்புறம் கடைசியாக மாஸ்டர் மூவிக்கு வந்து கட் அவுட்டு நான் என்னோட தனிப்பட்ட முறையில் நான் வச்சேன். உங்கள் பேர் போட்டு எங்கள் பேர் போட்டு வச்சேன் நான். போஸ்டர்ஸ் இது பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு எங்களுக்கும் ஆசை இருக்கும், என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஆனால் நிறையா அது சின்ன ஆசையெல்லாம் நான் வந்து நான் நிறைவேற்றிக்கினேன். அதெல்லாம் இப்போ சொல்லிட்டீங்களே, அம்மா பார்ப்பாங்கல்ல, சமாளிச்சிக்கலாம் ஒன்று. அண்ட் இப்போ வெளியே ஃபேன்ஸ் பார்க்குறது எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே ஓகே. இப்போ ஃப்ரம் கங்கா சினிமாஸ் வாட் நீங்கள் பண்ண போகிறீங்க ஆஸ் பீயிங் விஜய் ஃபேன்? ஏன்னா இதெல்லாம் பண்ணணுனால இந்த கேள்வி நான் முன் வைக்கிறேன். கோட்டுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? கோட்டுக்கு உள்ள செலிப்ரேஷன் இருக்குது, அது தேட்டருக்குள்ளே இருக்கு, லைட்டிங்ஸ்லாம். வெளியே தேட்டருக்கு வெளியே லைக் வெளியே வந்து ஃபேன்ஸ் பண்ணுறது தான். நம்ம அதில் என்ன இடம், நான் போயிட்டு அந்த இடத்துல வந்து நான் பேனர் வைக்க போகிறேன் எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டாச்சுங்களா நல்லா இருக்காது, அவங்களுக்கே இடம் பத்தாது. அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். மாஸ்டரோட என்னோட இது லாஸ்ட்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த இதெல்லாம் பண்றது. உஷார் ஆயிட்டீங்க. இப்போ இந்த கேள்விக்கு ஓவராலா முடிச்சு வருமா விஜய் சார்? நீங்க அடிக்கடி 2 டைம் வேற மென்ஷன் பண்ணீங்க, கஷ்டமான ஒரு மொமெண்டம் கூட. விஜய் சாருக்குன்னு ஒரு படம் தான் இருக்கு. ஸோ அவர் முடிச்சுட்டு வந்து வருமா என்ன மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு சொல்றோம், ஒரு கலெக்ஷன்ல ஒரு ஹாலோனஸ் கிரியேட் ஆகுது இல்லையா விஜய் சார் இல்லைன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்? கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய வெற்றிடம் அது. எக்ஸிபிட்டர் கலெக்ஷன் சென்ட்ருக்கு அவங்களுக்கு நடக்கிற பிஸ்னஸ் அப்படியே சொல்லலாம். இப்போ வந்து விஜய் சார் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கை உடஞ்ச மாதிரி எங்களுக்குலாம். உண்மையாக சொல்ல போனா ஃபேனுக்காக அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரஜினி சார் இருக்காரு, அஜித் சார், விஜய் சார், இவங்க 3 பேர் தான் வந்து லைக் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிற இது. டாப் ஹீரோஸ் தான் இன்னைக்கு வந்து படம் ஓடுது. என்னதான் சின்ன பட்ஜெட் படமும் ஓடுது, நல்லாவே ஓடுது. அது ஓடினாலுமே இந்த செலிப்ரேஷன், அந்த இது ஃபேன்ஸு, அந்த அந்த கிரேஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவங்களை அடிச்சிக்க முடியாது, பீட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எத்தனை ஹீரோ வேணால் புது ஹீரோ வந்தாலுமே இவங்க 3 பேர் தான் வந்து டாப்பில் நிற்பாங்க. எந்த தேட்டரில் வேணால் கேட்டு பாருங்க. உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி நான் தேட்டர் மூடுறேன் போங்கன்றேன் நான். ஏன்னா ஓனராக இருந்தேன்னா இல்லை, அதனால தான் தென்னவட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மிகப்பெரிய லாஸ் தான் அது பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்பொழுது. அண்ட் கோட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அகைன் கமிங் பேக் டு கோட், ரொம்ப சட்டிலான ஒரு ப்ரொமோஷன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. எங்கேயும் வெளியே போயிட்டு எல்லா இடத்துலையும் பிளாஸ்ட் பண்ணுறது, கோட்டுன்னு ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, வெளியே போஸ்டர்ஸ் பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர ஆடியோ லான்ச் கூட கிடையாது படத்துக்கு. ஆமாம், இந்த படத்துக்கு இல்லை. ஆமாம், இல்லைன்றது 3-4 நாளில் படம் ரிலீஸு. ஸோ ரொம்ப ரொம்ப சட்டிலாக அண்டர் ப்ளே பண்ணுறாங்க. இது படம் ரிலீஸுக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் டேக்கோ ஒரு எந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் சாருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ் இப்போ இருக்க இதுக்கு ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை.
சும்மா ஒரு போஸ்டர் விட்டால் போதும். நீங்கள் ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு, நீங்கள் போய் படம் பார்ப்பீங்களா மாட்டீங்களா? ஏங்க நான் டீகோடே பண்ணிடுவேங்க. அவர் சட்டை போட்டுருக்காரு, என்ன பிராண்டு தெரியுமா, ஏன் இப்படி நிற்கிற அந்த மாதிரி தான் ஒரு ட்ரூ விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து அடம் பிடிக்கல, எங்களுக்கு வந்து இது வைக்கணும், ஆடியோ லான்ச் வைக்கணும், அதெல்லாம் அடம் பிடிக்கல. சைலண்ட்டாக இருக்கலாம், குவைட்டாக இருந்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதேதான் லியோக்கும் கம்மிங் பேக். லியோக்குமே ஆடியோ லான்ச் வைக்கல, ஆனால் சக்ஸஸ் மீட் நடந்தது. ஆமாம், நான் போனேன், நான் நேரில் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லைக் ஃப்ரண்ட்டில் தான் இருந்தேன் நான். அப்போ தான் ஃபஸ்ட் நான் நேரில் பார்த்தேன் வர. செம்ம, நானே கத்திட்டேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் பார்க்குறேன். ஓகே, எப்படி இருந்தது? எமோஷனலாக இருந்தது எனக்கு, சத்தியமாக எப்படி சொல்கிறது. அது வந்து நான் விஜயண்ணான்னு கத்திட்டு இருக்கேன் நான். இங்கே நான் வந்து கத்த முடியாது. ஓகே, அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கத்திட்டு இருந்தேன் நான். எனக்கு நான் இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட பார்த்ததில்ல, பீங் விஜய் ஃபேன் மைசெல்ஃப் ஆஸ் வெல். ஆனால் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும், நம்ம பார்க்க போகிறோம், அவர் கத்த போகிறோம் ஒரு பேரை, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அங்கே போன அப்புறம் மறந்துடும் எல்லாமே, பிளாங்க் ஆயிடுச்சு. நிஜமாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அது உண்மை. அவர் பார்த்தோன்னே அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக காலி, அந்த இடத்துல பிளாங்க் ஆகிட்டேன் அப்படின்னு நான். ஓகே, ஸோ அகைன் திரும்ப அந்த லியோவோட கதை தான். அதுலேயுமே ஆடியோ லான்ச் கிடையாது, பட் இங்கே சக்ஸஸ் மீட் நடந்தது. கோட்டுக்கும் அந்த மாதிரி நடக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக எக்ஸிபிட்டராகவும் பேசியாச்சு, ஃபேனாகவும் பேசியாச்சு. கோட் படம் ரிலீஸ் டே எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். உங்களோட ஒரு ஃபேனாக நீங்கள் சொல்லலாம், ஒரு கிரிட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சு எப்போ 9 மணி ஆகும்ன்றது அந்த ஜோன்லேருந்து எனக்கு சொல்லுங்கள். நானே செலிப்ரேஷன் கிராக்கர்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன், லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அன்றைக்கி 5ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அந்த பிளானில் தான் இருக்கேன் ஃபுல்லாக. பிளான் படம் எப்படி இருக்குன்னா எனக்கு தேவையில்லைங்க, நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் நான், அவ்வளோதான். நீங்களே பட்டாசு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அப்போ நான் 4-5 ஆட்டம் பாம்பு வைக்கலான்றீங்க. இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டும் கொடுத்துட்டீங்க, ஸ்க்ரீனு கீழே பற்ற வைக்க போகிறோம் ப்ரோ. ஸ்க்ரீனுக்குள்ளெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு பிளாஸ்டாக இருக்கணும் ப்ரோ தேட்டர். பிளாஸ்ட் இருக்கட்டும், அந்த பிளாஸ்ட். அண்ட் ஒரு விஷயம் தட் யூ நீட் டு சே, உள்ளே வர ஃபுட்பால் மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் வித் தி தியேட்டர், எங்களோட சப்போர்ட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா we can create a clean environment, a good environment to watch films அப்படின்னு. ஜாலியாக வந்துட்டு டிக்கெட் எடுத்துங்க, எப்படியும் படம் பார்க்க உள்ளே தான் அனுப்ப போகிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆச்சு, நீங்கள் பெட்டர் சீக்கிரமாக வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நாங்களே அனுப்பிச்சி விடுவோம் உள்ளே. அனுப்பிச்சி விட்டோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்கள், எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சேஃபாக. ஏன்னா உமன்ஸ் வருவாங்க, சில்ட்ரன்ஸ் வருவாங்க, அவங்களெல்லாம் நம்ம கேரட் பார்த்துட்டு சேஃப்டியாக இருக்கணும். நம்மளால வந்து நாளைக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்கிறது புரியுது. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுங்க, லைக் அந்த ஸ்டாரோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரும், அது நம்மளே வந்து கெடுத்துடக்கூடாது, நம்ம உஷாராக நடந்துக்கணும், அவ்வளோதான். பெண்களுக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆசை. நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே, நிறைய பேர் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து நான்லாம் வந்து பார்ப்பேன். நான்லாம் நிறைய பேர் வராங்களே அப்படின்ட்டு. கேர்ள்ஸ் மெயினாக வந்து அந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே வருவாங்க. ஓகே, அவங்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு அப்போ தான் நான் பார்ப்பேன். நிறையா இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே வருவாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு பசங்க தான் வந்து பார்க்கணும்னு இல்லை, எப்படியே பேச சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அவங்களும். சூப்பர். நீங்கள் சொன்ன இந்த மெசேஜ் வந்து இங்கேன்னு மட்டும் இல்லை, டு ஆல், இட் கோஸ் டு ஆல் தி எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், நீங்கள் பார்க்க போகிற எல்லாத்துக்குமே வருவாங்க. ஒரு மெசேஜ் தான் இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், ஃபேனாகவும் எக்ஸிபிட்டராகவும் ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. சினிமா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மீ அப்படிங்கும்போது இன்றைக்கி அதோட பகுதிகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினது, இதுதான் ப்ரொஜெக்டர், இது மூலமாக தான் போகும் அப்படின்னு போகும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இன்னும் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு சினிமாவோட. ஸோ அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. பாப்கார்ன் சூப்பராக இருந்துச்சு இல்லையா? சீரியஸாக அந்த அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுத்து வச்சிருங்க. அன்றைக்கி வந்து வாங்கிக்கிறேன். ப்ரீ புக் பண்ணிட்டீங்களா? அதுவும் இது ப்ரோ பாப்கார்ன் நீங்கள் கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் கூப்பன் வைக்கலையா? இல்லை எனக்கு புரியல. நம்மளதில் அப்படி கிடையாது, ஸ்நாக்ஸ் கூப்பன் கிடையாது. அப்போ இன்றைக்கி கஸ்டமர் சாய்ஸ் தான், எப்பவுமே ஆடியன்ஸோட சாய்ஸ் தான். அவங்களுக்கு விருப்பப்பட்டு வாங்குறது வாங்கலாம், நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல இது வாங்கி தான் ஆகணுன்ட்டு. அப்போ நான் வெளியே போகும்போது சொல்லிட்டு போகிறேன் ப்ரோ, ஒரு சிகரெட் எடுத்து எழுதி சொல்லுங்கள், ஒரு பாப்கார்னு, ஒரு கிரன்ச்சஸ், நேச்சுரல்ஸ் எழுதி வச்சு சொல்லுங்கள். ஸோ ஐ லவ் யூ பாப்கார்ன் சீரியஸ்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம்.